எனது பெயர் குருமணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நான் இப்போ பொதுவாக அதிகமாக திருமண விஷயத்தை தான் பேசுவேன். திருமணம் எப்போ நடக்கும், எப்படி நடக்குன்னு உறுதியாக சொல்ல முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் ஜாதகம் சொல்ல முடியும்னு சொல்கிற ஆள் நான். அப்போது அதனால் இன்றைக்கி இப்போ இந்த முதல் இந்த மீட்டிங் எனக்கு இங்கே இது முதல் மீட்டிங். வாழப்பாடியில் இந்த சங்கத்தில் எனக்கு இது முதல் மீட்டிங்கு. அப்போ இங்கேயும் நான் திருமணத்திலிருந்தே மங்களகரமாக தொடங்கிடலாம் அப்படின்ட்டு. அப்போது இப்போ பொதுவாக திருமணத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் முதல்ல நாம் படிக்கிறது 3, 7, 11 இந்த பாவங்களை படிப்போம் முதல்ல. அதுக்கப்புறம் 1, 5, 9 அதுக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு பார்ப்போம். ஆனால் நான் சொல்லுவேன், நான் என்னுடைய விதியில் கண்டுபிடிச்சி பயன்படுத்திகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா 2, 4, 7, 10 ஒரு ஜாதகத்தில் 2, 4, 7, 10 சம்பந்தப்படாமல் ஒருத்தருக்கு திருமணம் ஆகாது, திருமண மாதம் அமையாது, திருமண நட்சத்திரம் அமையாது, திருமண லக்னம் அமையாது. இதெல்லாம் யார் ஜாதகத்தில்னாலும் நம்ம போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் உறுதியாக. ஒரு ஜாதகத்தில் 2, 4, 7, 10 இந்த 2, 4, 7, 10 மாதங்கள் ஒரு ஜாதகத்தில் 2, 4, 7, 10 என்ன மாதமோ அந்த மாதம், அதே மாதிரி அந்தந்த லக்னமோ நட்சத்திரமோ அந்த ராசியோ இல்லாமல் ஒருத்தருக்கு திருமணம் அமையாது. இதை அவங்க ஜாதகத்தில் போட்டு பார்த்தாலும் தெரியும். அப்படி நடக்கலை அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் கை கொடுப்பார் திடீர்னு. யாருன்னா சனி பகவான். அவருடைய தை மாதம் மாசி மாதத்தில் நடத்தி வைப்பார். இதை விட்டு மாறாது. அப்படி இல்லைன்னா அவர் நிற்கக்கூடிய ராசி எதுவோ அதுக்கு என்ன மாதமோ அந்த மாதத்தை கை கொடுக்க வைப்பார். அதாவது இந்த திருமணம் ஏதாவது திடீர் திருமணம் நடக்கிறது, எதிர்பாராத திருமணம் நடக்கிறது, இதெல்லாம் அந்த மாதிரி அவருடைய சப்போர்ட்டில் நடக்கும். இது இல்லாமல் வேறு யாருக்கும் ஒரு திருமணம் நடக்காது. அப்போது திருமணத்துக்கு இப்படி ஒரு விதி இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுணர்ந்து அதன் பிரகாரம் ஜாதகம் சொல்லி அந்தந்த மாதங்களை கரெக்டாக குறித்து கொடுத்து திருமணம் அந்தந்த மாதத்தில் அந்தந்த தேதியில் அந்தந்த முகூர்த்தத்தில் நடக்குது. இப்போவும் நடந்துகிட்ருக்குது. அதனால் எங்கிட்ட இப்போ நிறைய பேர் தேடி வர்றாங்க. அதனால் நம்ம கடவுள் கிடையாது, நம்ம சொன்னதுலேயும் தவறு வரும், நம்மளும் குப்பை தான். இந்த குப்பையிலிருந்து ஏதாவது மாணிக்கம் கிடைக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். இதுதான் சரின்னு எப்பவுமே நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும், ஒவ்வொரு செயல்பாடு இருக்கும். கடவுள் ஒவ்வொரு விஷயத்தை உணர்த்துவார். அந்த உணர்த்துவதை பயன்படுத்தும் பொழுது நாம் அதை வைத்து பெயர் புகழ் நமக்கல்ல நம் துறைக்கென்று சந்தோஷப்பட வேண்டும், ஜோதிட துறைக்கென்று. அப்போது ஜோதிடர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறிவுரையாளரோ இல்லை ஞானியோ போதகரோ அல்ல, குடும்பத்தில் ஒருத்தர். ஏன்னா ஒரு குடும்பத்தை முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஜோதிடர்னால முடியும். ஆனால் ஒரு ஜோதிடருடைய குடும்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாது. அதே மாதிரி ஒரு ஜோதிடர் எல்லாமாகவும் வாழணும். அதாவது ஒரு மருத்துவராக வாழணும், ஒரு இன்ஜினியராக வாழணும், அதாவது சராசரி தினசரி கூலியால் முதல் கொண்டு சிந்தனையிலிருந்து அவர் வாழ்ந்தால் தான் எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்க்க முடியும். அப்படி தானுங்க? ஜோதிடர் மட்டும் நான் இப்படித்தான் அப்படின்னு நினச்சி ஏதாவது பார்க்க முடியுமா? எல்லாராவும் வாழ்ந்தால் தான் சரியான ஒரு தீர்மானம் சொல்ல முடியும். அப்போது ஒரு ஜோதிடனால் மட்டும்தான் எல்லாமாகவும் வாழ முடியும். ஒரு டாக்டர்னால் ஜோதிடராகவோ இல்லை எல்லா ஆள்காரனாலையும் வாழ முடியாது, ஒரு இன்ஜினியர்னால் வாழ முடியாது. ஆனால் ஒரு ஜோதிடனால் எல்லாவாகவும் வாழ முடியும், எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு கருத்தை மனதில் கொண்டு தான் நான் இந்த திருமண விஷயத்தில் பல ஆராய்ச்சிகளும் பல விஷயங்களும் செய்து பார்த்த பொழுது ஒருவருடைய திருமணம் இந்த மாதத்தில், இந்த தேதியில், இந்த முகூர்த்தத்தில், இந்த லக்னத்தில், இந்த சூட்சமத்தில், இந்த பிராணத்தில் நடக்கும். அது அதாவது ஒருத்தருக்கு இத்தனை கல்யாணம் நடக்கும், இல்லை இந்த வயசு வரைக்கும் நடக்காது, இந்த வயசில் நடக்கும் அப்படின்னால உறுதியாக சொல்லலாம், செயல்படும் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதுக்கு ஜாதகத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 7, 10 இதை தவிர வேறு எந்த பாவமும் சப்போர்ட் பண்ணாது. அப்போது ஏன் இந்த 2, 4, 7, 10 சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வேணும்ல, ஒரு லாஜிக் வேணுமே. ஏன்னா சும்மா 2, 4, 7, 10னா என்ன தெரியும்? 2ங்கிறது பார்த்தீங்கன்னா தனம், வாக்கு, குடும்பம்னு சொல்லக்கூடிய ஆரம்பத்தில் வருமானத்தை சொல்வது போல் ஆரம்பத்தில் குடும்பத்தன்மையை சொல்வது 2ஆம் இடம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய்மையையும் சுகத்தையும் சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடம்
கலத்திரத்தை சொல்லக்கூடிய இடம். 10ஆம் இடம் அந்த கலத்திரத்தோடு நம்ம நல்லா வாழ்வோமான்னு சொல்லக்கூடிய ஜீவனத்தை சொல்லக்கூடிய இடம், ஜீவிதத்தையும் ஜீவனத்தையும் சொல்லக்கூடிய இடம். அப்போது இந்த 2, 4, 7, 10 இல்லாமல் எப்படி நாம் வந்து ஒரு குடும்பத்தை அமைச்சிக்க முடியும், ஒரு கலத்திரத்தை அமைச்சிக்க முடியும், ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியும், ஒரு ஜீவிதம் வாழ முடியும்? இது இருந்தால் தானே வாழ முடியும். 10 கெட்டால் எல்லாம் கெட்டுன்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு 10ஆம் பாவம் கெட்டுருச்சுன்னா எல்லாம் கெட்டுருச்சுன்னு அர்த்தம். அதனால தான் கொண்டு போய் 10ஆம் பாவத்தை கடைசியில் வச்சான். அந்த 10ஆம் பாவத்துக்கு கனமான கிரகம் யாரோ அவரை கொண்டு போய் வச்சான். அப்போ தான் அவன் நிலையாக கொஞ்சம் தாங்கி நடப்பான் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருவுக்குள்ளே கொண்டு போய் தான் சனியை அடக்கி வச்சான். சனிக்குள்ளே குருவை அடக்கலை. 9ஆம் பாவாதிபதியாக காலச்சக்கரத்துக்கு குருவை வச்சான். 12ஆம் பாவாதிபதியும் காலச்சக்கரத்துக்கு குருவை வச்சான். இங்கே 10, 11 இடையில கொண்டு போய் சிக்க வச்சான் சனி பகவான். அதனால தான் குரு சனி சேர்ந்தால் சில பேர் சொல்லுவாங்க கோடீஸ்வர யோகம் கூட வரும் அப்படிம்பாங்க. ஏன்னா தொழில்காரகனும் லாபகாரகனும் நல்லா இருந்தால் கோடீஸ்வரன் ஆகலாமே. என்ன சொல்கிறீங்க? குரு சனி பகவான் சேர்ந்தால் பிரம்மகத்தி தோஷம்னு சொல்கிறது ஒன்று இருக்குது. அந்த பிரம்மகத்தி யாருக்குன்னு சொல்லணும்? ஜாதகருக்கா இல்லை அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய உறவுக்கா இல்லை உயிருக்கா பொருளுக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பிரம்மகத்தி வேலை செய்யும். ஏன்னா இன்றைக்கி குரு சனி சேர்ந்தவங்க நிறையா பேர் குடும்பம் குட்டியோட சுகசுந்தரமாக கோடீஸ்வரனாக வாழ்கிறவங்க நிறையா பேர் கோடீஸ்வர ஜாதகத்தில் குரு சனி தான் சேர்ந்துருக்கு. அப்போ அதனால் குரு சனி சேர்ந்தால் நம்ம தோஷத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, அது குடும்பத்துக்கும் கோலாகலத்தை கொடுக்கும். அதே போல் இப்போ நம்ம பேச வந்த விஷயத்தை பேசுகிறோம். இப்போ ஒரு திருமண வயதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு. இப்போ ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும், லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியும், அதே மாதிரி நமக்கு 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும், இவர்களுடைய செயல்பாடு பார்த்திங்கன்னா எப்பவுமே சமசத்துவமாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில். அப்போது இவர்கள் வந்து எந்தெந்த இடத்துல சேர்ந்துருக்காங்களோ அந்த கிரகத்துடைய வயசை நாம் வந்து எடுத்துக்கலாம். பொதுவாக ஒரு 7ஆம் அதிபதி 2இல் போய் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். ஒரு ஆண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 2இல் இருக்கார். அந்த 2ஆம் இடத்துல வந்து இப்போ ஒரு குரு இருக்கார். 2ஆம் இடத்துல குரு இருக்கார். அதே இடத்துல போய் கூட வந்து இப்போ சனி பகவான் இருக்கார். அப்போ வந்து குருவுக்கு 16 வயசு, சனி பகவானுக்கு 19 வயசு. அப்போ 35 வயசில் அவருக்கு திருமணம் நடக்குன்னு சொல்லலாம். சிலப்போ அவருக்கு முன்னாடியே நடந்திருக்கும், முன்னாடியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போது இதில் குரு பகவானோ சனி பகவானோ வக்கரமாக இருந்தால் அந்த வயசு பாதி ஆகிடும். ஏன்னா வக்கரம்னா துண்டுபடுறதுன்னு அர்த்தமில்ல. அப்போது குரு பகவான் வக்கரமாக இருந்தால் 8 வருஷம் ஆயிரும், சனி பகவான் வக்கரமாக இருந்தால் 8.5 வருஷம் ஆயிரும், இல்லை 9.5 வயசாயிரும். அப்போது அது கம்மியாகும். அந்த வயசை நம்ம கணக்கு போட்டால் இந்த வயசில் திருமணம் ஆகுன்னு சொல்லலாம். சிலப்போ இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி ஒரே இடத்துல இருக்காங்க. அப்போ எப்படி நம்ம வயசை சொல்கிறது? இப்போ எல்லாமே வந்து அனுபவ கிரகங்களான சுக்கிரன் சனி பகவான் குரு பகவானாக இருந்துடுறாங்கன்னு வச்சுக்கிங்க. அப்போ வயசு எங்கேயோ போயிடுச்சு, 55 வயசு தாண்டிடுச்சு. அப்போ 55 வயசுக்கு மேலே ஆகுன்னு சொல்லலாமா? ஆனால் 55 வயசில் ஆகு 2வது கல்யாணம் நடக்குன்னு சொல்லணும். 54 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கும், 2வது கல்யாணம் உறுதியாக நடக்குன்னு சொல்லலாம். அப்படி அதில் எல்லா கிரகங்களும் ஒரு இடத்துல வலுத்திருக்கிறப்போ எந்த கிரகங்கள் அங்கே வலுவாக இருக்குங்கன்னு மட்டும் பார்த்துக்கணும். அந்த கிரகத்தோட வயசு எடுக்கலாம். அப்படி எடுத்தோம்னாலும் ஒருத்தருக்கு இந்த வயதில் ஆகும்னு சொல்லலாம். இப்போ பார்டர் இருந்ததுன்னா நல்லா நம்ம தெளிவாக நான் போட்டு விளக்கமாக சொல்லுவேன். அது இல்லாதனால வாய் வார்த்தையாகவே சொல்கிறேன். அப்போது இப்போ வந்து ஒரு 10ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்காங்க. இதில் 10ஆம் அதிபதி திதி சூனியத்தில் இருக்கார் 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து. அப்போது அந்த 10ஆம் அதிபதியோடைய தசா புத்தியும் அந்த தசா வயசும் 2ஆம் அதிபதியோட தசா வயசு வேலை செய்யாது. திதி சூனியம்னா இருளுக்குள் இருக்கும் நெருப்புன்னு அர்த்தம். எப்படி? திதி சூனியம்னா இருட்டுக்குள்ளே இருக்கிற நெருப்புன்னு அர்த்தம். அப்போ இருட்டுக்குள்ளே இருக்கிற நெருப்பு எப்படி இருக்கும்? புகஞ்சிக்கிட்டே இருக்கும். வெளிச்சம் தெரியாது, ஆனால் புகை வரும். அப்போ அங்கே என்ன ஆகும்? மன உளைச்சலாகவே இருக்கும், நினச்ச காரியம் நடக்காதுன்னு அர்த்தம். அப்போது அதே மாதிரி இந்த 10ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி ஒரு வக்கர கிரகத்தோடு இருக்கிறார் அப்படின்னா அந்த வயசில் திருமணம் நடக்குன்னு சொல்லலாம். ஏன்? வக்கர கிரகம் முன்பின் செயல்படக்கூடியது, முன்பின் செயல்படக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அப்போது
ஒரு திருமணம் வந்து இந்த மாதத்தில் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எப்படி எடுத்துக்கிறதுனா, இப்போ 2வது மாதம், 4வது மாதம், 7வது மாதம், 10வது மாதம் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த 2வது மாதம், 4வது மாதம், 7வது மாதம், 10வது மாதம் நிறைய வந்து புரட்டாசி, ஆடி, சித்திரை, கார்த்திகை, நமக்கு வந்து மகரம், அதாவது தனுசில் மார்கழி மாதம்னு சொல்லிடலாம். அப்போ இதெல்லாம் நம்ம சிலர் நல்ல காரியம் பண்ண மாட்டோம்ல. அப்போ இந்த மாதம் வந்துச்சுன்னா அந்த மாதத்தில் அதுக்கு உண்டான முயற்சியை பண்ணுவோன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுவீங்க, அதுக்கு நேர் எதிர்த்த மாதம் என்ன மாதம் இருக்குதோ அந்த மாதத்தில் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லணும். அதுக்கு நேர் எதிர் மாதம் என்ன மாதம் இருக்குதோ அந்த மாதத்தில் திருமணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ எந்தெந்த மாதம் நமக்கு வந்து அமையும் எப்படிங்கிறத எடுக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம் ஜாதகத்தில். இப்போ நம்ம அதுக்கு சொன்னோம், அதாவது சித்திரை மாதம், ஆடி மாதம், புரட்டாசி மாதம், நமக்கு மார்கழி மாதம், இந்த மாதங்களெல்லாம் வரும் கல்யாணம் ஆகாத மாதங்கள். அப்போ இந்த மாதத்தில் கல்யாணம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, ஐயர் வீடெல்லாம் இந்த மாதத்தை பயன்படுத்துவாங்க, இந்த மாதத்தை பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ வந்து வேலைப்பளு கம்மியாக இருக்கும், அவங்க இறைவன் சாநித்தியத்தில் உள்ளவங்க, சங்கல்பத்தில் உள்ளவங்க, அவங்களுக்கு வந்து அது சரியான ஒரு பாக்கியமான டைமாக இருக்கும், அது தவறில்லை. ஆனால் நமக்கு, அதாவது மீண்டும் அந்த இறைவனை கும்பிட போகிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பலன் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாதத்தில் இறைவனைத்தான் நினைக்க வேண்டும் என்ற ஒரு காலகட்டாயம் இருக்குது. அதில் வந்து இப்போ நமக்கு மாறுபட்ட விதத்தில் நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணங்கள் மாறுபட்ட நேரத்தில் நடக்கும், திடீர் திருமணங்கள், 2வது திருமணம், இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு ஒரு மாதம் நிலையானதாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுவாங்க, அந்தந்த மாதத்தை அதுக்கு நேர் எதிர் மாதத்தை கவர் பண்ணுவாங்க. அப்போது நம்ம வந்து இந்தந்த மாதங்கள் வருங்கிறது சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி நான் சொன்ன ஒரு ஜாதகத்தோடைய விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இப்போ நான் உங்களுக்கு அந்த ஜாதகம் வந்து ஜூம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு பொண்ணுடைய ஜாதகம். அந்த பொண்ணுடைய ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா, நான் டேட் ஆஃப் பர்த்து டைமெல்லாம் சொல்லலை, அது நிறைய இப்போ கொஞ்சம் பிரச்சனையாகுதுங்கனால கட்டத்தை மட்டும் சொல்கிறேன். லக்னத்தில் சுக்கிரன், மீன லக்னம். அதே மாதிரி 2ஆம் இடத்தில் சூரியன் கேது மேசத்தில், ரிஷபத்தில் சந்திரன் புதன், அதே மாதிரி கடகத்தில் செவ்வாய், அதே மாதிரி துலாமில் ராகு, அதே போல் குரு வக்கரம் விருச்சிகத்தில், அதே போல் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சியாக இருக்கார். அப்போது இந்த ஜாதகிக்கு எப்போ திருமணமாகும் அப்படிங்கிறது நம்ம வந்து டேட் போட்டு எழுதி கொடுத்துருக்கோம். எப்படி? 22/1/2027 25/1/2027 இந்த 3 நாளுக்குள்ளே அவங்களுக்கு திருமணம் ஆகும். அதே மாதிரி வரக்கூடிய மாப்பிள்ளை கிழக்கு திசை வடக்கு திசையிலிருந்து வருவாங்க. மேக்சிமம் 60 கிலோமீட்டர்லேருந்து 90 கிலோமீட்டருக்குள்ளே மாப்பிள்ளை இருப்பாங்க. அதே போல் மாப்பிள்ளை வந்து 70,000லேருந்து 1,20,000 சம்பளம் வாங்குவாங்க. அதே போல் மாப்பிள்ளை வீட்டில் 2 ஆண் ஒரு பெண் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பெண் இல்லைன்னா ஒரு கரு அந்த வீட்டில் கலைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 3 வாரிசு இருக்கிற வீட்டில் கல்யாணம் வைப்பாங்க. அந்த ஆண் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவராக இருப்பார். இந்த பொண் கல்யாணம் ஆகி வெளிநாட்டுக்கு போவாங்க. அப்படியெல்லாம் அவங்களுக்கு எழுதியே கொடுத்துருக்கோம். ஏன்? அந்த ஜாதகத்தில் அந்த பாக்கி இருந்தால் தான் நம்ம எழுதி கொடுக்க முடியும். அப்போது இந்த ஜாதகத்தில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், உங்களுக்கு மாப்பிள்ளை வெயிட்டு 65 கிலோவிலேருந்து 70 கிலோ இருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கு பொண்ணை காட்டிலும் 2 வயசு 3 வயசு சின்ன பையன்தான் கணவனாக வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது இளம் வயது மணமகன் அமையும் வாய்ப்புள்ளதுன்னு எழுதி கொடுத்துருக்கேன். இதை கொடுத்துட்டு அப்போவே அந்த அம்மாட்ட நான் கேட்டேன், ஏம்மா உங்கள் பொண்ணு வந்து ஏதாவது பையன்கிட்ட, சின்ன வயசு பையன்கிட்ட பேசி பழகிட்டு இருக்காங்களா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க என் பொண்ணு அப்படின்னாங்க. இல்லைங்க, நான் பழகிட்டு இருந்தாங்கன்னு ஒரு வாய்ப்பு ஜாதகம் சொல்லுது.
ஆனால் இப்போ தான் ஒரு ஜாதகம் வந்ததுங்க. அந்த பையன் வந்து பொண்ணை காட்டிலும் 3 வயசு சின்ன பையங்க. சரி நாங்கள் பேசி பழகி பார்க்குறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. அப்போ அதுக்கு பேர் என்ன? பையனை காட்டிலும் பொண்ணுக்கு 31 வயசாச்சு, பையனுக்கு 28 வயசாச்சு. 28 வயசு பையங்க பேசிகிட்டு இருக்கான். நம்ம அவங்க என்ன நினச்சிட்டாங்க, பழகிட்டு இருக்காங்கன்னா பொண்ணு வந்து ஏதாவது ஒரு ஆரம்பத்துலேருந்து தவறாக சின்ன வயசு பையன்கிட்ட பழகிறாங்களான்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஜாதகம் சொல்லுது ஒரு சின்ன வயசு பையன்கிட்ட பழகணும்னு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பொண்ணை காட்டிலும் வயசு குறைவான பையன்கிட்ட பழக்கம் இருக்குங்களா, இல்லை பழகிட்டு இருக்காங்களான்னு கேட்குறோம். இல்லை அப்படின்னுவீங்க. இப்போ ஒரு ஜாதகம் வந்ததுங்க, அந்த ஜாதகத்துடைய பையன் வயசு கம்மி, அவங்களே தேடி வந்தாங்க. அப்போ பொண்ணும் பையனும் நாங்கள் பேசி பார்க்குறோம், பிடிச்சா அப்புறம் அவங்க சின்ன வயசு பையன்கிட்ட பேசுகிறாங்கல்ல கேட்ட நேரத்தில். அப்போ அந்த பையனுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமா கேட்ட நட்சத்திரமானு கேட்டேன். ஆமாங்க புனர்பூச நட்சத்திரம், அந்த பையனுக்கே கட்டி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஜாதகத்தில் இதில் நோட் பண்ணியிருக்கேன், மாப்பிள்ளை அமையும் நட்சத்திரம் புனர்பூசம் கேட்டை கார்த்திகை பூரட்டாதி அப்படின்னு. அப்போது நீங்கள் தாராளமாக அந்த பையனுக்கு பேசி முடிச்சுருங்க, கண்டிப்பாக அது முடியும், நீங்கள் நடத்தி கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ அதே மாதிரி அந்த பையனுடைய ஊர் கணக்கு கரெக்டாக அவங்க வீட்டிலேருந்து 92 கிலோமீட்டர், நம்ம சொன்னதை காட்டில் ஒரு 3 கிலோமீட்டர் ஜாஸ்தியாக போச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி பையனுடைய வருஷ சம்பள கணக்கு 55 லட்ச ரூபா. அப்போ மாதம் 1.5 லட்ச ரூபாய் ஆயிடுச்சா? அதே மாதிரி பையனோட வெயிட்டு 70 கிலோ. அந்த பையனோட பிடிஎஃப் எனக்கு அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க நான் குறித்ததுக்கப்புறம். அப்போது இந்த மாதிரி எல்லாம் நம்மளால் துல்லியமாக ஒரு ஜாதகத்தில் திருமண வயசு எப்படி வாழ்வாங்க, அதில் பிரச்சனை இருக்குமா, அதில் தோஷம் எப்படி அடிபடும், இல்லை தோஷம் நடந்தே தான் தீருமா, விதித்தது நடக்குங்கிற ஒரு பழமொழி இருக்குல்ல, அப்போ விதித்தது நடந்தே தான் தீருமா, அப்படி நடக்கிற மாதிரி இருந்தால் அது எந்த வயசில் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜாதகம் சொல்லும், செயல்படுத்தும். அந்த உறுதியான வேலைப்பாடு நம் ஜாதகத்தில் இருக்கிற. ஜாதகம் உண்மை என்றால் சொல்வது உண்மையாக நடக்கும். அதில் வந்து இப்போ கிரகம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தாவே அதோடைய குணத்தை காமிக்கும். அதனால தான் நமக்கு வந்து என்ன சொன்னாங்க, திருமணத்துக்கு 3ஆம் பாவகம் 7ஆம் பாவகம் 11ஆம் பாவகன்ட்டு இல்லை, 1ஆம் பாவகம் 5ஆம் பாவகம் 9ஆம் பாவகன்ட்டு இல்லை, 2 4 7 10ன்ட்டு இல்லை, 12 பாவகம் வேலை செய்யணும். 12 பாவகம் வேலை செஞ்சால் தான் ஒருத்தர் திருமணம் பண்ண முடியும். ஏன் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னங்கிற நாமம் தனவாக்கு குடும்பத்துக்காக, 3ஆம் இடங்கிற கையேந்தி, 4ஆம் இடங்கிற தாம்பூலத்தை வாங்கி, 5ஆம் இடங்கிற பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு, 6ஆம் இடங்கிற வேலைக்காரனை வச்சு பந்தலை போட்டு, 7ஆம் இடங்கிற களத்திரம் தாலி கட்டி, 8ஆம் இடங்கிற இடத்துல பந்தப்பட்டு, 9ஆம் இடங்கிற தந்தை பாக்கியத்தை பெற்று, 10ஆம் இடங்கிற பிரசவத்தை பெற்று, 11ஆம் இடங்கிற பெரும் பாக்கியத்தை பெற்று, 12ஆம் இடத்துல அயனசயன போகத்தோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 12 பாவத்துக்கு 12 சொல்லியிருக்கேன். இந்த 12 வேலை செய்யலைன்னா ஒருத்தர் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த வாழப்பாடி சங்கம் எல்லா உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, எனது பெயர் குருமணிகண்டன், பாலக்காடு, கேரளா. எனது மொபைல் நம்பர் 8883515656 8883515656. அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் பாலக்காட்டில் சங்கமம் ஜோதிட அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கேன். வர ஆகஸ்ட் 22ஆம் தேதி 23ஆம் தேதி மாநாடு வச்சுருக்கேன், தமிழ் ஜோதிட மாநாடு. அதை வந்து உங்கள் எல்லாரையும் தனித்தனியாக கூப்பிட்றதுக்கு உங்களுடைய தொலைபேசி எண் இல்லாத காரணத்தினால் என் தொலைபேசி எண்ணை கொடுத்து என் குடும்ப உறுப்பினராக நினைத்து எல்லாரையும் வருக 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 என வரவேற்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண் மீண்டும் சொல்கிறேன், 38351565 இந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா அதுக்கு உண்டான வர்றதுக்கு எப்படி வழி என்ன ஏதுன்னு எல்லாமே சொல்லுவேன். 22ஆம் தேதி நடக்குது, 23ஆம் தேதி நடக்குது. எல்லோரும் வந்து கலந்துக்குங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி, என்ன அனுமதி இலவசம், அவங்க விருப்பம் தான். அதுக்கப்புறம் நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.